5 நாட்களுக்கு பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக சில மாவட்டத்தில் கனமழை புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக நீலகிரி, தென்காசி மாவட்டங்கள், தேனி மற்றும் கோயம்புத்தூர்ல சில பகுதிகளில் கனமழை பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டிருந்ததை பார்த்தோம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு இன்னும் பல மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் மழை காத்திருக்கு. அதுல சில மாவட்டங்களில் மழை, சில மாவட்டங்கள்ல மிதமான மழை, சில மாவட்டங்கள்ல லேசான மழைன்னு சொல்லி நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பிரிக்க போகிறோம். நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. யாராவது இன்னும் லைக் போடாம சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனே ஒரு லைக் போடுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. ஏதோ நம்ம அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், ஒரு நாள் 2 நாள் மழைங்கிறது கிடையாது, இன்னும் நிறைய நாள் மழை இருக்கு. அதனால டேட் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகிறது. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும். அதனால மார்ச் 25ஆம் தேதி வரை விட்டு விட்டு பரவலாக நீங்க மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டமாவே நம்ம போயிடலாங்க. மதுரை மற்றும் திண்டுக்கல் மார்ச் 21லேருந்து 23 வரைக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க. மதுரை, திண்டுக்கல் 2 மாவட்டமும் மார்ச் 21லேருந்து 23க்குள்ள விட்டு விட்டு சில சமயங்கள்ல பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை பகுதியாக பதிவாகும். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திலும் மார்ச் 21லேருந்து 23 வரை பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள். அடுத்தபடியாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் மார்ச் 25 வரை மழை வாய்ப்பு இருக்கு. நான் அந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம்லாம் மார்ச் 23 வரைக்கும். ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில மார்ச் 25 வரை விட்டு விட்டு பரவலாக நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும். அவ்வப்போது மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள் எல்லாமே பகல்ல எதிர்பார்க்காதீங்க. பகல்ல வெயில் மட்டும்தான் நம்ம காத்திருக்கு. பகலில் கண்டிப்பாக மழை கிடையாது. பகல் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள மழை வரணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தொடர்ந்து மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டும் இந்த மழை பொழிவை நீங்க எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். அதுவும் ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தான். ரொம்ப நேரம்லாம் மழை எதிர்பார்த்துடாதீங்க, கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கும். அதனால சொல்ற டேட்டை மறக்காம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மார்ச் 25 வரைக்கும் உங்களுக்கு விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் காத்திருக்கு. கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கேரள பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தமிழ்நாட்டிற்கு மிதமானதுலேருந்து கனமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால தொடர்ந்து மார்ச் 25 வரை மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. விட்டு விட்டு பரவலாக கனமழை கிடைக்கும். சரி, அடுத்த மாவட்டங்கள் நம்ம போகலாங்க. அடுத்து இந்த மார்ச் 21லேருந்து 23 வரைக்கும் நிறைய பகுதிகளில் மழை தீவிரமாகும். அதுதான் நம்ம திருப்பி இப்போ நம்ம மறுபடியும் குறிப்பிடுறோம். டேட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறவங்க, நீலகிரியிலேருந்து தென்காசி வரை இருக்கிறவங்க, உங்க எல்லாருக்குமே மார்ச் 23 வரைக்கும் நிறைய இடங்கள்ல கனமழை இருக்கும். அப்புறம் இன்னும் ஒரு சில பகுதிகளில் மார்ச் 25 வரை அதிகபட்சமாக தொடர்ந்து மழையானது நீடிக்கக்கூடும். சரிங்க, இந்த டெல்டா மாவட்டங்கள்ல மழை வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். டெல்டா மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடும். ஆகவே இந்த லேசானது முதல் மிதமான மழையானது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இது போன்ற பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிகரிக்கும். மார்ச் 21 முதல் 23 வரை டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே டெல்டா பகுதிகளில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளியில் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்களும் மார்ச் 23 வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டெல்டாவில் பகல்ல மழை இருக்காது, காலையிலையும் மழை இருக்காது. மாலை மற்றும் இரவு நேரத்தில் மட்டுமே பரவலாக மழை வாய்ப்புகள் டெல்டாவிலும் கணிசமாக அதிகரிக்கக்கூடும்.
அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை இருக்குங்க. உள் மாவட்டத்தில் ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் மாலை மற்றும் இரவு நேரங்களில். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்லடம் உள்ளிட்ட இடங்கள், ஈரோடு மாவட்டம் பவானி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை அதிகரிக்கும். ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூரில் பரவலாக விட்டு மழை தீவிரம் அதிகரிக்கும். அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். பகுதியாகவே லேசான மழை பெய்யும். பகல் நேர வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். ஏன்னா இந்த உள் மாவட்டங்களில் வேலூர் முதல் கிருஷ்ணகிரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே உள் மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை மிகவும் தீவிரமாக காணப்படும். அதே சமயங்களில் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரமாக இருக்கும். ஆகவே வட தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிக்கக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல 37 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தீவிரமடைய வாய்ப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அவ்வப்போது லேசான மழை பதிவானாலும் தொடர்ந்து வெப்பநிலைங்கிறது பகல் நேரங்களில் ரொம்ப மோசமாக இருக்கு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல் நேர வெப்பநிலை மிக தீவிரம். கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். கடந்த நாட்களை விட அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு வெப்பநிலையானது மேலும் கடுமையாக உயர்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் தொடர்ந்து நீங்கள் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. ஆனால் இந்த வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மட்டும் தொடர்ந்து அனல் காற்று மிக அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கனமழை தீவிரமாகும் போது கண்டிப்பாக நம்ம தேதிகள் எல்லாமே சொல்லி நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கும் மழை வருமாபுரம்னு வேற கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் மழை உண்டு, பொறுத்திருங்க. இப்போ தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மற்றும் உள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு அதிகரிக்கும். கிட்டத்தட்ட 20 மாவட்டத்திற்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம். சில பகுதிகள் லேசான மழை, சில இடங்கள் மிதமான மழை, எங்கெல்லாம் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். தொடர்ந்து வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஏப்ரல் மாதத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கு. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பல மாவட்டங்கள், அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலாக பல மாவட்டத்தில் வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு, இந்த மே மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிலுடைய தாக்கம் குறையும். ஆனால் மே இறுதியில தான் தென்மேற்கு பருவமழை வருங்கிறதுனால அது வரைக்கும் அக்னி நட்சத்திரம் போன்ற இந்த நிகழ்வுகள்லாம் வரும்பொழுது இன்னும் வெப்பநிலையானது ரொம்பவே கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே நிறைய இடங்கள்ல மழையும் பதிவாயிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமாக தென்காசி மாவட்டங்கள், நீலகிரி போன்ற இடங்கள்லாம் 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர்னு மழைன்னு சொல்லி பதிவாகிட்டு தான் இருக்கு. தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு தமிழகத்தில் பரவலாக கனமழையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை தொடர்ந்து கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட மழை முடிய போறது இல்லை. அடுத்து ஏப்ரல் மாதங்கள் இதை விட இன்னும் நிறைய மழை வாய்ப்புகள் நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் வெயிலுடைய அறிவிப்புகள் வந்துகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் மழையினுடைய அறிவிப்புகளும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே.